அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து பத்த பத்மாசனா அப்படின்ட்டு. பத்தனா லாக்கு, அதுக்கப்புறம் பத்மாசனாலேயே வந்து லாக் பண்ணுறதுனால பத்த பத்மாசனா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட பயிற்சி ஆசனம் ஒன்று பார்த்துடலாம். கால்களை முன்னாடி நீட்டிட்டு தண்டாசனால உட்காந்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பத்மாசனா போட போகிறோம். பத்மாசனா போடுறதுலேயே கொஞ்சம் பொறுமையாக நல்லா எடுத்து வச்சிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போது இந்த காலில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி வைக்க போகிறோம். இப்போ எப்படி நம்ம ஒரு குழந்தைய இப்படி தூக்கிட்டு இப்படி வைப்போமோ அதை மாதிரி பொறுமையாக இப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இந்த குதிக்கால் வந்து இந்த இடுப்பு பகுதி கிட்ட வரணும். நல்லா இப்படி வச்சிடணும். அதே மாதிரி இடது கால்லையும் வந்து பண்ண போகிறோம். கொண்டு வந்து காலை வந்து இப்படி வைக்க போகிறோம். இதான் பத்மாசனா. கைகளை வந்து சின்முத்திரையில் வச்சிடலாம். முதுகு தண்டை நேராக வச்சிடலாம். இதுலேயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இப்போது பத்த பத்மாசனாவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து பயிற்சி ஆசனம். பத்மாசனா தான் பயிற்சி ஆசனம். இதுலேயே வந்து நம்ம வந்து ஆசனாக்கு அப்படியே போயிடலாம். இப்போது இடது கால் மேலே இருக்குது. இடது கையை சுற்றி வந்து அதோட பெருவரலை வந்து இப்படி பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி வலது கையை சுற்றி வந்து இப்போது இது காலை பிடிக்க போகிறோம். பிடிக்கும் போது கொஞ்சம் இப்படி முன்னாடி குனிஞ்சிட்டு அப்படியே இப்படி இடது பக்கம் இப்படி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்க வந்துடும். அப்புறம் அப்படியே வந்து அப்படி நம்ம நிமிர்ந்து உட்காருப்போம். இதிலே சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒவ்வொரு கையாக எடுத்துருங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை வந்து நல்லா இப்படி ஸ்குவீஸ் பண்ணி நல்லா இப்படி இப்படி வச்சிடணும். இப்போ நம்ம பத்மாசனா போடும் போது அப்படியே நல்லா மலர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆசனம் பண்ணும் போது பத்மாசனா பண்ணும் போது காலை நல்லா இப்படி இறுக்கி வச்சாதான் இந்த கால் ரெண்டு இப்படி கிட்டக்க வரும். அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம முயற்சி பண்ணால் நல்லா வந்துடும். இந்த கைகள் இந்த தோல் பட்டையை வந்து நல்லா இப்படி திருப்பிட்டு நல்லா உங்களோட இந்த அப்பர் பாடியை நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். நம்ம இன்னொரு முறை செஞ்சிடலாம். இடது கையை சுற்றி வந்து அதோட பெருவரலை இப்படி பிடிங்க. நல்லா காலை வந்து இப்படி நல்லா இப்படி உள்ளுக்கு இப்படி நல்லா இப்படி சேர்த்து இப்படி வந்துடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வலது கையை சுற்றி வந்து இப்படி பிடிக்க போகிறோம். முன்னாடி குனிஞ்சி அப்படியே இப்படி சைடில் போனீங்கன்னா இப்படி நிமிர்ந்து உட்காந்துடலாம். இதுலேயே இருக்கலாம். இதுலேயும் வேணால் முன்னாடி குனியும் செய்யலாம். இது இன்னொரு வேரியேஷன். அப்படியே பண்ணிடலாம். மூச்சை இழுத்துடலாம். கீழே வரும்போது மூச்சு விட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பத்த பத்மாசனம். பத்த பத்மாசனா அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்தோம். அது ஒன்றும் இல்லை, நம்மளோட பத்மாசனா பண்ண போகிறோம். பத்மாசனம் சில பேருக்கு வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால் அர்த்த பத்மாசனா வரலன்னா உடனே வந்து அர்த்த பத்மாசனா போட்டுடுறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு பத்மாசனாவை போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு காலாக எடுத்து வச்சு அந்த குதிக்காலை கொஞ்சம் நம்ம இடுப்பு கிட்ட கொண்டு வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு காலையும் கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா அழகாக ஈஸியாக செய்யலாம். கொஞ்சம் பத்மாசனா தூக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து ஏதாவது பிளாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. பிளாக்ஸ்னால் இந்த யோகாக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ், அப்படி இல்லைனா புத்தங்கள், இல்லைனா வந்து பில்லோ, அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு உட்காருங்க. பத்மாசனான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மலர்ந்த தாமரை போல் இருக்கும். தாமரை மலர்ந்திருக்கிறது தான் வந்து பத்மாசனா சொல்கிறாங்க. அதை வந்து அது பார்க்குறதுங்க அவ்வளோ பெனிஃபிட் வந்து நிறைய ஜாஸ்தி இருக்குது. நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போதுனா வந்து இந்த மாதிரி பத்மாசனா போட்டுட்டு வந்து பண்ணோன்னா அவ்வளோ பயன்கள் வந்து நிறையவே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக உங்கள் ஹோல் பாடி வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்லா வந்து அழகாக கேர் பண்ணிக்கும். அந்த பத்மாசனத்தில் நம்ம வந்து லாக் போடுறது கொஞ்சம் இன்டர்மீடியேட் லெவல் ஆசனா தான்.
இது சிறியவர்கள்ல இருந்து கொஞ்சம் நடுத்தர வயதுகள் வரைக்கும் எல்லாருமே வந்து பண்ணலாம். அது நான் சொன்ன மாதிரி நல்லா காலை ஸ்குவீஸ் பண்ணி அந்த பத்மாசனாவை நல்லா இறுக்கமா போட்டுட்டீங்கன்னா கால் கொஞ்சம் நல்லா வெளியில வந்துடும். இந்த பத்மாசனத்துல இருந்து இந்த குதிகால் மட்டும் நம்ம இடுப்பு கிட்ட இருந்துட்டு மற்ற அந்த கால் இந்த விரல்கள்லாம் வந்து தள்ளி வந்துச்சுன்னா தான் உங்க கையை கொண்டு போய் நீங்க பிடிக்க முடியும். அந்த மாதிரி சில பேர் பண்ணும்போது ஒரு சைடு தான் பிடிக்க வரும், இன்னொரு சைடு பிடிக்க வராது. பிடிக்கல வரலனாலும் பரவாயில்ல, கையை மட்டும் பின்னாடி சுத்திட்டு வந்து அப்படியே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்களே உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிடும். இப்படி முன்னாடி குனிஞ்சி சைடில் போயிட்டு அப்படியே இப்படி எழுந்து வந்தோம்னா வந்துடும். இது வந்து நான் யூஸ் பண்ற டெக்னிக். உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 இதுவும் பிடிச்சிட்டு அப்படியே வந்து நிற்கலாம். இது பண்றதுனால வந்து என்ன பயன் பார்த்தீங்கன்னா, உங்க ஷோல்டர் வந்து நல்லாவே விரிவடைஞ்சிரும். கூணு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இந்த ஷோல்டர் பிளேட் சொல்றோம் இல்லையா, அது வந்து இப்படி இருக்கிறது நல்லா இப்படி வரும். ஸோ அந்த கூணு போடுறது வந்து உங்களுக்கு வந்து நின்றுடும். இதே வந்து அப்படியே உட்காந்துட்டும் பிடிச்சிட்டு அப்படியே உட்காரலாம். அப்படி இல்லைன்னா முன்னாடியும் குனிலாம். இதுலேயும் வந்து நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த ஆசனை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.